11,000 rupees பட்ஜெட்டுக்கு 6GB RAM வச்சு கிடைக்கக்கூடிய cheapest phone பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ முழுசா பாருங்க. Hey guys, என் பேரு ஜோ. இதுக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க Redmi 9 Prime ல இருந்து ரீபிராண்ட் பண்ண இந்த Poco M2 phone அன்பாக்ஸ் பண்ணிடலாம். So இதுதான் Poco M2 ஓட பேக்கேஜிங். சைனா ஃபோன் வாங்க தயக்கப்படுறவங்களுக்கு இது இந்தியாவில் தான் உருவாக்கியிருக்கோன்னு காமிக்க பாக்ஸோட ஃப்ரண்ட்லேயே மேட் இன் இந்தியான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடில் இந்த ஃபோனோட டீடைல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இது என்ன வேரியன்ட்னு எல்லாம் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட டாப் சைடில் இதோட எம்ஆர்பி ரேட்டும் இதோட சார் ரேட்டிங் ஹெட்டுக்கு 0.854 அண்ட் பாடிக்கு 0.417 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓபன் பண்ணனா உள்ள சிம் எஜெக்டர் டூல், யூசர் கைடும் இருக்கு. ஃபோன் கேஸ் வைக்க ஸ்பேஸ் இருக்கு, பட் இதுல கேஸ் எதுவும் இன்க்ளூட் பண்ணல. ஒரு விஷயம் Redmi 9 Primeல கேஸ் இருக்கு, காஸ்ட்டை கட் பண்ணிட்டு இன்க்ளூட் பண்ணல போல. ஃபோனை ஓரமா வச்சுட்டு பாக்ஸ்ல என்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். உள்ள ஒயிட் கலர்ல 10 வாட் சார்ஜர் பிரிக்கும், USB Type-C டேட்டா கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் Poco M2. இது பிட்ச் பிளாக் கலர் இல்ல பிரிக் ரெட், ஸ்டேட் ப்ளூன்னு கலர் ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஃபோனோட பேக் சைடில் பாலிகார்பனேட் அதாவது பிளாஸ்டிக்ல பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக்கோட அட்வான்டேஜ் கிளாஸ் மாதிரி சீக்கிரம் உடையாது, ஸ்கிராச்சஸ் எல்லாம் சீக்கிரமா ஆகாம டியூரபிளா இருக்கும். பட் அந்த கிளாஸ் பாடியில உள்ள பிரீமியம் ஃபீல் கிடைக்காது. இதுல டுவல் டோன் டிசைன் கொடுத்துருக்காங்க. கீழே போனை பிடிக்கிற இடத்துல கிரிப்புக்காக டெக்ஸ்சர் பேட்டர்னும் மேல ஸ்மூத் ஃபினிஷும் இருக்கு. ஆல்சோ போனை கையில பிடிக்கிறப்போ Poco F1ஓட ஃபீல் தெரிஞ்சுது. டக்குன்னு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அட்ராக்ட் ஆகுது. ஸோ நிறைய நாள் போனை கிளீனா வச்சுக்கணும்னா ஒரு ஃபோன் கேஸ் வாங்கி போட்டுக்கோங்க. இதோட வெயிட் 198 கிராம், கொஞ்சம் பல்கா இருக்கு, பட் கையில பிடிக்க கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. இதுல P2I வாட்டர் ரிப்பலண்ட்கான கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன்ல கொஞ்சம் ஸ்பிளாஷஸ் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. ஃபோனோட ரைட் சைடில் பவர் பிளஸ் வால்யூம் கீஸ் இருக்கு. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே இருக்கு. இதுல டுவல் சிம்மும் டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு போட ஸ்லாட்டும் இருக்கு. டாப்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் IR பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க. பட் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், இன்க்ளூட் பண்ணியிருக்கிற MI ரிமோட் ஆப்ல என்னோட டிவியை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது, பட் என்னோட எந்த ஒரு ஏசியும் கண்ட்ரோல் பண்ண முடியல. பிளே ஸ்டோர்ல இருந்து யூனிவர்சல் ரிமோட் ஆப் மூலமா ஏசி கண்ட்ரோல் ஒர்க் ஆச்சு. ஆப்ல பக் இருக்கும் போல ஹோப்ஃபுல்லி அப்டேட்ல சால்வ் பண்ணாம நம்புறேன். பாட்டம்ல ஹெட்ஃபோன் ஜாக், பிரைமரி மைக், சார்ஜர் போர்ட், கூடவே சிங்கிள் பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர் இருக்கு. சவுண்டோட குவாலிட்டி பாஸ் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, வால்யூம் ஆனா ஹையாவே இருக்கு. ஸோ ஃபோனை ஃபர்ஸ்ட் டைம் பூட் பண்ணி லாங்குவேஜ் ரீஜன் எல்லாம் செட் பண்ணிக்கிறேன். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க, அதை செட் பண்ணிக்கிறேன். ஹெப்டிக் ஃபீட்பேக்கோட குவாலிட்டி கொஞ்சம் லோவாக தான் இருக்கு. அடிஷ்னலாக ஃபேஸ் அன்லாக்கும் எனேபிள் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே நல்லா ஃபாஸ்ட் அன்லாக் பண்ணிடுது. பட் ஒரு விஷயம், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை கேமரா பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் அன்லாக் பண்ணுறப்போ தெரியாமல் கேமராவை ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தேன், பட் போக போக பழகிடுச்சு, கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஸ்க்ரீன் ஃப்ரண்ட்ல கேமரா கட் அவுட்டுக்காக டியர் ட்ராப் ஸ்டைல் இருக்கு. டாப் அண்ட் சைட் பெசல் ஸ்லிம்மா இருக்கு. பாட்டம்ல சின் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஓவரால் ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ 19.5:9. ஃபோனோட ஃப்ரண்ட்ல கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் இருக்கு. இந்த ஸ்கிரீன் ஒரு 6.53 இன்ச் ஃபுல் HD+ IPS LCD டிஸ்பிளே. பொதுவாக அந்த பிரைஸ் கேட்டகரியில எல்லா பிராண்டுமே HD+ டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க. பட் Poco எங்க ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸ்கிரீனோட பிரைட்னஸ் 400 nits அட்வர்டைஸ் பண்றாங்க. டைரக்ட் சன்லைட்ல கூட எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம டெக்ஸ்ட் எல்லாம் ரீட் பண்ண முடிஞ்சது. ஃபோன் ரன் ஆகக்கூடியது Android 10 பேஸ்டான MIUI 11ல. Poco ஃபோன்னால Poco லான்ச்சர் தான் டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்க. என்ன பொறுத்தவரை MI லான்ச்சரை விட இதான் பெட்டரா இருக்கு. ஃபோன் கூட சில ப்ளோட்வேர் ஆப்ஸும் கேம்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, பட் எந்த ஒரு பேண்ட் ஆப்ஸும் இல்ல. தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங்லேயே அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க, அப்போதான் அன்னெசரியா ரேம் வேஸ்ட் ஆகாது. ஒரு நல்ல விஷயம், இதுல எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் இல்ல. ஸ்டோரேஜ் 64GB கிட்டத்தட்ட 50GB ஃப்ரீயாவே இருக்கு. ஃபோன்ல 60Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய CPU மீடியாடெக்கோட Helio G80 ப்ராசஸர். இது இந்த பிரைஸுக்கு பெஸ்ட் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. கேம்ஸ் எல்லாம் மீடியம் செட்டிங்ஸ்ல நல்லா ஸ்மூத்தா ரன் ஆச்சு. ஹை செட்டிங்ஸ்ல மட்டும் சில இடத்துல லைட்டா லேக் தெரிஞ்சுது.
ரொம்ப நேரம் கேம் ஆடுறப்போ ஃபோன் கொஞ்சம் வார்ம் ஆச்சு, ஆனால் ஓவர் ஹீட் எல்லாம் ஆகல. கேமராக்கு வரப்போ இல்லை குவாட் கேமரா செட்டப் இருக்கு. ஒன்று 13 மெகா பிக்சல் வைட், 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 5 மெகா பிக்சல் மேக்ரோ ஃபோட்டோகிராஃபிக்கு அண்ட் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர். செல்ஃபிக்காக 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா 13 மெகா பிக்சல்னால ரெசல்யூஷன் நிறைய இல்லைனாலும் இதோட கலர்ஸும் ப்ராசஸிங் பண்ண விதமும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. பிரைமரி கேமராவில் இருக்கக்கூடிய குவாலிட்டி செகண்டரி வைட் ஆங்கிள் கேமராலையும் இருக்கு. பிரைட் லைட் கண்டிஷனில் இமேஜ்னால வைப்ரண்ட்டாக வந்திருக்கு. HDR மோட் எனேபிள் பண்ணதும் ஹைலைட்ஸ்லையும் ஷேடோஸ்லையும் டீடைல்ஸ் இன்னும் பார்க்க முடிஞ்சுது. டெடிகேட்டடாக டெலிஃபோட்டோ லென்ஸ் இல்லை, ஸோ டிஜிட்டலாக ஜூம் ஆகுறப்போ டீடைல்ஸ் கொஞ்சம் லாஸ் ஆகுது. போர்ட்ரேட் மோடில் எட்ஜ் டிடெக்ஷன் ஸ்லைடாக மிஸ் ஆனாலும் ஓவரால் இமேஜ் பார்க்குறதுக்கு ப்ளீஸிங்காக இருக்கு. கொஞ்சம் காஸ்ட்லி மிட்ரேஞ்சை விட இந்த என்ட்ரி லெவல் ஃபோனில் எடுத்த மேக்ரோ ஃபோட்டோஸே பெட்டராக வந்திருக்கு. ஆடட் போனஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ரோ மோட்லேயே வீடியோஸ் கூட எடுக்கலாம். வீடியோ குவாலிட்டின்னு பார்த்தா ஆவரேஜாக தான் இருக்கு. ஃப்ரண்ட் கேமராவோட வீடியோ மைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்க. 4 டைம்ஸ் ஸ்லோ மோஷனோட கேமரா குவாலிட்டி டீடைல்ஸ் இல்லாமல் கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. டைம் லாப்ஸ் வீடியோ எடுக்க இதில் நல்லா இருக்கு. இன்டோர் கண்டிஷனில் நல்ல இமேஜஸ் எடுக்க முடிஞ்சுது. ஃப்ரண்ட் கேமரான்னு வரப்போ நல்ல லைட்டில் எடுக்கக்கூடிய செல்ஃபிஸ் சூப்பராகவே இருக்கு. பட் லோ லைட்னு வரப்போ இமேஜ் சுத்தமாக உடஞ்சிருது. ஃப்ளாஷ் ஆன் பண்ணாலும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியல. டெடிகேட்டடாக நைட் மோட் எதுவுமே கொடுக்கல, ஸோ நைட்டில் எடுக்கக்கூடிய பிக்ஸ் ரொம்ப நாய்ஸாகவே இருக்கு. ஆனால் இதில் ப்ரோ மோட் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரைபாடில் வச்சு மேனுவலாக வேல்யூ செட் பண்ணி வச்சு எடுத்தா நைட் டைமில் கூட இந்த மாதிரி அற்புதமான பிக்ஸ் எடுக்க முடியும். பேட்டரின்னு பார்க்குறப்போ இதில் 5000 mAh பேட்டரி இருக்கு. பேட்டரி பேக்கப் இதில் போக்கோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹெவி யூசேஜ் பண்ணாலும் மோர் தென் 1 டே தாக்கி பிடிக்கும். இன்க்ளூட் பண்ணியிருக்க 10 வாட் சார்ஜர் மூலமா ஃபுல் சார்ஜ் பண்ண 3 hours ஆகுது. பட் இந்த ஃபோன்ல 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்கு. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜர் உங்ககிட்ட இருக்குன்னா 3 ஹவர்ஸ்க்கு பதிலாக 2 ஹவர்ஸ்லேயே ஃபுல் சார்ஜ் பண்ண முடியும். பட் ஃபாஸ்ட் சார்ஜர் இல்லைன்னா அது உங்களுக்கு வேணும்னா அடிஷனலாக 450 rupees ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதோட பிரைசிங் உங்களுக்கு 2 வேரியன்ட்ல கிடைக்குது. 6GB RAM 64GB உங்களுக்கு 11,000 rupeesம், 6GB RAM 128GB உங்களுக்கு 12,500 rupeesம் வந்துருது. இது Redmi 9 Primeோட சில மைனூட் சேஞ்சஸ் பண்ண ரீபிராண்டட் ஃபோன் தான். பட் அந்த ஃபோன்ல வெறும் 4GB RAM தான் இருக்கு. உங்க பட்ஜெட் ஸ்ட்ரிக்டா 10,000 rupeesனா Redmi 9 Prime வாங்கிக்கோங்க. பட் உங்களால 1000 rupees எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சா இந்த Poco M2 போனே வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2GB RAM ஆட்ஸ் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். சம்மரிக்காக ஃபோனோட பாசிட்டிவ்ஸ் பார்த்தா Full HD+ ஸ்கிரீன், நல்ல ப்ராசஸர், 6GB RAM 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ்ஸ் பெருசா குறை சொல்றதுக்கு இல்ல, பட் நிட் பிக் பண்ணி பார்த்தா இல்ல ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்ல, கேமரா குவாலிட்டி ஆவரேஜா தான் இருக்கு. ஃபோன் கேஸ் கொடுக்கல, 10 வாட் சார்ஜர் பதிலா 18 வாட் சார்ஜர் கொடுத்துருக்கலாம். ஓவரால் பேக்கேஜ்னு பார்த்தா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். இந்த ஃபோனுக்கு ஒரு ஸ்கோர் கொடுக்கணும்னா இந்த பிரைஸ்க்கு 10க்கு 8.5 கொடுக்குறேன். இந்த ஃபோனை வாங்கணும்னா வாங்குறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் கேட்கணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு சொல்ல பார்க்கலாம். நான் உங்க டெக் நண்பன் ஜோ.